நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். சத்தம் வந்துச்சு அவ்வளவுதான். கொன்னுடுவேன். என் வேலை முடிகிற வரைக்கும் சைலண்டா இருக்கணும். கலாட்டா பண்ண தோலை உரிச்சு போட்டுருவேன். என்ன தெரியுதா சார்? மஸ்லாமணி சார். சார் வாங்க சார். உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என் அப்பாவோட நிலைமைய பாத்தீங்களா சார்? என்ன மஸ்லாமணி சார், எப்படி இருக்கீங்க? உங்களால நடக்க முடியாது பேச முடியாதுன்னு சொன்னாங்க, உண்மையா? சார் நான் நேத்தே சொன்னல, அப்பாவுக்கு கை கால் வாய் எதுவுமே செயல்படல. இது பாருங்க சார், மெடிக்கல் சர்டிபிகேட். இந்தாங்க. நீங்க சொன்ன தகவல் எல்லாம் கரெக்ட். மிஸ்டர் மஸ்லமணி, நீங்க எங்க பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் போட்டு வச்சிருந்தீங்கல்ல, அதை எடுக்கணும்னு உங்க ஒய்ஃபும் டாக்டரும் கேட்டாங்க. அது விஷயமா தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன சொல்றாருமா அவரு? அது வந்து பணத்தை எங்க கிட்ட கொடுக்க சொல்றாரு. இல்லைங்க. அப்புறம் என்ன சார், உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல? உடனே பணத்தை கொடுங்க சார். செக்கா இல்லாம கேஷா கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். அப்பாவோட வைத்திய செலவுக்கு அவசரமா தேவைப்படுது சார். கண்டிப்பா கொடுக்கறேம்மா. Thank you சார். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நாங்க வெயிட் பண்றோம். எங்க மேடம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு தடவை சாரை பாத்துட்டோம். உங்க மேடமா? நாங்க இல்லாம வேற எந்த மேடம் சார்? இதோ வந்துட்டாங்க பாருங்க. என்னடி இலக்கியம் வந்திருக்கா? 2 பேரும் என்ன எதிர்பார்க்கல. நான் மேனேஜருக்கு மேல் அதிகாரி இல்ல, உங்களுக்கு தான் மேல் அதிகாரி. 2 பேரும் மாமாவோட 10 லட்சத்தை சுருட்டலான்னு பாக்குறீங்களா? சார் சார் மேனேஜர் சார், எதுக்கு இந்த இலக்கியம் வந்திருக்கா? நான் தான் வர சொன்னேன். என்ன தெரியல. என்னம்மா? நேத்து நீங்க 2 பேரும் பேங்க் வந்தப்ப அவர் யார் இதுல நாமினியா போட்டிருக்காரு? நாமினி சார், ஒன்னு என் பேர் அஞ்சலின்னு இருக்கும், இல்லனா என் அம்மா பேர் சிந்தாமணின்னு இருக்கும். அப்படியா? மாசிலாமணி வாரிசுன்னு இலக்கியா பேரை போட்டிருக்காரு. ஆனா இவங்களோட பேரை சொல்றாங்களே, இதுல ஏதோ சிக்கல் இருக்கு. என்ன பண்ணலாம்? சரிமா, நான் உங்க வீட்டுக்கு நேர்ல வந்து மாசிலாமணியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் பணத்தை தரேன். என்ன அப்பா இலக்கியாவை நாமினியா போட்டிருக்காரா? என்ன கொடுமைடாத. நீங்க உங்களை நாமினின்னு சொன்னதும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. உடனே நாமினியோட டீடைல செக் பண்ணப்ப இலக்கியாவோட போன் நம்பர் இருந்துச்சு. அதான் அவங்களுக்கு உடனே கால் பண்ணி விஷயத்த சொன்னேன். நீங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தா மாமாவோட நிலைமைய சாதகமாக்கிக்கிட்டு
இதான் சான்ஸ் தான் அவர் பணத்தை திருட பாப்பீங்க. ஏய், யாரடி திருடி? அது என் புருஷன் காசு. அதுல எனக்கு உரிமை இருக்கு. அவரோட மெடிக்கல் செலவுக்கு பணம் வேணும்னு கேட்டோம். அதுல என்ன இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் அவ்ளோ நல்லவங்களா இருந்தா FD டாக்குமெண்ட் எடுத்து மாமா கிட்ட காட்டிட்டு பேங்குக்கு போயிருக்கலாம். எதுக்கு திருட்டுத்தனமா போனீங்க? மாமா பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சு பணத்தை சிறுக சிறுக சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்காரு. அத போய் கொள்ளையடிக்க பாக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? ஏய் நிறுத்துறி. என் அப்பா பணத்தை எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு வைக்கப்படணும்? எந்த ஒரு உரிமையும் இல்லாம இத்தனை வருஷமா நீங்க 3 பேரும் அவர் பணத்தை நல்லா சாப்பிட்டீங்கல்ல, அதுக்கு நீங்க தான் வைக்கப்படணும். அப்பாவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் தான் பேங்க்ல போய் பணத்தை கேட்டோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய் நடிக்காத நீ. மாமாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நீதான் எனக்கு டவுட் இருக்கு. இதுல நீ நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறியா? ஒன்னும் தேவை கிடையாது. மாமாவோட வைத்திய செலவை ஏன் புருஷன் கிட்ட சொல்லி நானே ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அவரோட 10 லட்சம் பேங்க்லயே இருக்கட்டும். அது அவரோட கடைசி காலத்துல உதவும். ஏய், கடைசி காலத்துல நாங்க அவரை காப்பாத்த மாட்டோமா? கிழிச்சிங்க. நீங்க காப்பாத்த மாட்டீங்கன்னு பயந்துட்டு தான் 10 லட்சத்துக்கு வாரிசா ஏன் பேரை போட்டிருக்காரு. உங்க லட்சணம் என்னன்னு இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா? ஏயா, கட்டின பொண்டாட்டி பெத்த புள்ள இருக்கும்போது எவ்வளவு ஒருத்தி வாரிசா போட்டிருக்க? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னு ஏங்க என்ன பண்றீங்க? மாமாவை தொட்டீங்க நான் பத்திரகாளியா மாறிடுவேன். என்ன யாரோ முனகிற சத்தம் கேக்குது? ஐயோ அம்மா! ஐயோ! பாத்துமா, பாத்து. அம்மா, அம்மா, அஞ்சலி தானே கட்டி போட்ட? ஆமாம்மா. நான் நினைச்சேம்மா, அந்த அஞ்சலி தான் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அம்மா, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா? இல்லம்மா. பாத்துமா, பாத்து. மெதுவா, மெதுவாம்மா, பாத்து வா. வா. ஏண்டி, நீ செய்யற திருட்டு வேலையை தடுக்க கூடாதுன்னு எங்க அம்மாவை கட்டி போட்டிருக்கியா? இல்ல. உன்ன ஏய் இலக்கியா, இன்னொரு வார்த்தை பேசுனீங்க, 2 பேரையும் இதே இடத்துல கொன்னு போட்டுருவேன். நீங்கெல்லாம் என்ன ஜென்மம்? நடக்க முடியாம இருக்கிற மாமாவை ஏமாத்த பாக்குறீங்க. ஆஸ்மா நோயாளி எங்க அம்மாவை கட்டி போட்டிருக்கீங்க. காசு காசுன்னு ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலையறீங்க? அப்போ நான் சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு. மாமா பாத்ரூம்ல தன்னால வழுக்கி விழல, நீங்க தான் அவரை ஏதோ பண்ணிருக்கீங்க. சச்சா, உங்க மூஞ்செல்லாம் பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏய், நீ என்ன செஞ்சாலும் மாமாவோட பணத்தை நான் உன்னை எடுக்க விட மாட்டேன்டி. அந்த 10 லட்சத்துல இருந்து உனக்கு 10 பைசா கூட கிடைக்காது. ஏமா 2 பேரும் ஃபோர்ஜரி பண்ணி பேங்கே ஏமாத்த பாக்குறீங்களா? உங்களை போலீஸ்லயே பிடிச்சு கொடுக்கலாம். இலக்கிய மேடத்துக்காக நான் உங்களை விடுறேன். இனிமே பேங்க் பக்கம் வந்தீங்க, செக்யூரிட்டியை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன் மேடம். இவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே, வரேன் மேடம். வரேம்மா. மாஸ்டராமணி சார், வரேன் சார். ஏய் அஞ்சலி, இதோட நிறுத்திக்கோ. இன்னொரு தடவை மாமாக்கு மட்டும் ஏதாவது கெடுதல் பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவர் குணமாகி நடந்து என்ன உண்மைங்கிறத மட்டும் சொல்லட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. மாமா, நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க மாமா, உங்களுக்கு நான் இருக்கேன். அம்மா,
மாமா பாத்துக்கோன்னு அவரோட மெடிக்கல் செலவுக்கு நான் பணம் கொடுக்கறேன். இவங்க 2 பேரும் மறுபடியும் ஏதாவது சேட்டை பண்ணா நீ என்கிட்ட சொல்லு, சரியா? சரிம்மா. சரிம்மா, நான் வரேன். சீ. ச்சே. இத வச்சு இலக்கியாவை பழி வாங்கலாம்லாம் பிளான் பண்ணிருந்தேன். எல்லாம் போச்சு. ச்சே. ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லனா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய். வாசமா, சுவையா, ஹெல்தியா காடியா கடலெண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.